வணக்கம். மதுரைக்குள்ளே நுழைஞ்ச உடனேங்க திருப்பரங்குன்றத்தில் முருகர் தரிசனம் பார்த்துட்டுங்க, அப்படியே மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டு கூடல் அழகர் கோவிலுக்கும் வந்தவங்க. கூடல் அழகர் கோவில்லேருந்து ரொம்ப பக்கமாகவே மதனகோபால சுவாமி கோவில் இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு நம்ம கையாலேயே வெண்ணெய் வந்து கொடுக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு அப்புறமுங்க பக்கத்தில் இருக்க இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் போய் சிவலிங்கத்தை வழிபட்டிருக்காங்க. முடிசூடுவதற்கு முன்னாடியே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கியிருக்காரு. அந்த டைமில் ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. தேவர்களெல்லாம் அந்த வெப்பத்தை தாங்காமல் விஷ்ணுவை கூப்பிட்டாங்களாம். அப்போ வந்து விஷ்ணு புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இசையில் மயங்கின சிவன் வந்து அவரோட வெப்பத்தை வந்து குறைச்சிக்கிட்டாருங்களாம். அதன் நினைவாக வந்து என் பக்கத்துலேயே இருங்கன்னு சொன்னதுனால விஷ்ணு வந்து இங்கே மதனகோபால சாமியாக எழுந்தருளி இருக்காங்க. இங்கே இருக்க கட்டடக்கலை எல்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மதுரை போனீங்கன்னா மதனகோபால சுவாமி கோவிலுக்கு போய் பாருங்கள். அப்படியே நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.